ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் லவ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து அடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு ரா ரைஸ் எடுத்துக்கணும். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கணும். அதோட அதுக்கு ஆக்சுவலி அடைனாலே வந்து பருப்பு தான் ஃபுல்லாக. ஸோ 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு எங்கள் அம்மா போட சொல்லுவாங்க. நான் வந்து பாசிப்பருப்பு போடல, பாசி பயிறு போடுறேன். அடைக்கே வந்து பாசி பருப்பு போடல, பாசி பயிறு போடுறேன். ஸோ இப்போ 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசி பயிறு இதை சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு 2 hours ஊற வைக்கணும். யூஸ்வலாக 2 hours ஊற வைப்பாங்க. நான் பாசி பயிறு சேர்த்துக்கிறதுனால 1 night ஊற வைக்கிறேன். நான் வந்து அரிசியையும் பருப்பு இந்த பயிறு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை வந்து மூடி வச்சுருக்கோம். அது வந்து ஓவர் நைட் ஊறட்டும். இப்போ நாளைக்கு காலையில் நம்ம வந்து இதை எப்படி அரைச்சி இதை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் நம்ம ஊற வச்சோம்ல, அடைக்கி ஊற வச்சோம்ல, கடலைப்பருப்பு பாசி பருப்பு போடணும். ஆக்சுவலி நான் பயிறு தான் இருந்துச்சு அதை போட்டிருக்கேன். பாசி பயிறு, கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசி பயிறு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1:2 இந்த ரேஷியோவில் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சேன். இப்போ வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ அதோட வந்து சோம்பு நல்லா கொஞ்சம் கூடவே போடுங்க. நான் 1 கை போடுறேன். ஏன்னா 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பருப்புலாம் சேர்ந்துருக்கிறதுனால டைஜஷன் நல்லா ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் மிக்சியில் போட்டு அதோட சோம்பு, இப்போ வந்து அப்புறம் 2 வரமிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூள். ஏன்னா இது கேஸ் ட்ரபிள் ஆகணும் பருப்புன்றதுனால பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். நான் 2 பேட்சாக அரைக்கிறேன். பாதி தான் போட்டிருக்கேன், இன்னொரு பாதியை இதோடைய சேர்த்து அரைப்பேன். ஸோ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு இதுலேயே வந்து நான் சால்ட் 1 ஸ்பூனும் போட்டு அரைச்சிருக்கேன். அரிசியை நல்லா நைஸாக அரைக்கணும், பருப்பை வந்து குறைன்னு அரைக்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம். நான் வந்து 2ம் ஒன்றா சேர்த்து நைஸாகவே அரைச்சிட்டேன். ஏன்னா என் குழந்தைங்க வந்து குறைன்னு இருந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. திக்காக இல்லை, அப்போ எல்லாம் நம்ம சாப்பிட்டோம், திக்காக இருந்தது நமக்கு பிடிச்சிச்சு. இப்போ எல்லாம் அவங்கெல்லாம் நம்ம குழந்தைங்கலாம் வந்து ஃபைனாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் 2மே நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். இப்போ அதோட 1 கப்பு வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறோம். ஏன் அடை வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னால் அதில் வந்து இது வந்து ஹோல் மீல். இப்போ அதில் வந்து நம்ம பருப்பு சேர்க்குறோம். அதோட வந்து வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க, அப்புறம் முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க. இப்படி எல்லாமே குட்டாக உள்ளது. ஃபைபர், ப்ரோட்டீன், ரைஸ் சேர்க்குறதுனால கார்போஹைட்ரேட், அப்புறம் கீரையும் அதிலே சேர்த்துடுறோம். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் ரெசிபி மாதிரி. இது வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். அப்போ எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் செய்யவே இல்லை. என் வீட்டுக்கே முன்னாடிலாம் நான் போகும்போது அடை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு செய்வாங்க. அப்புறம்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா குழந்தைங்க, என் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்யறதே இல்லை. இப்போ வந்து 1 கப் கோகனட்டை நான் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு முருங்கைக்கீரை 1 கை, இதையும் நம்ம இதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது. இதுவே இப்போ வந்து திக்காக ஊற்றுவாங்க. திக்கான தோசையாக 1 சாப்பிட்டாலே ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே பசிக்குது.
அந்த மாதிரி உள்ளது. ஆனால் நான் இப்போ வந்து இதை பார்த்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தேன். ஏன்னா என் குழந்தைங்களாம் திக்காக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் அடையெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ நான் வந்து இப்போ இதில் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் நான் தின்னாக தான் ஊற்ற போகிறேன். ஆக்சுவலி திக்காக தான் ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில். ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எங்கள் வீட்டில் வந்து சுகர் கொடுப்பாங்க. சுகர் தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம், ஏன்னா இதுலேயே எல்லாம் இருக்குது. சப்போஸ் இப்போ பெரியவங்கெல்லாம் வேணும்னா இதில் வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம், கார சட்னியோட சாப்பிட்லாம். நான் வந்து எனக்கு சுகரோட தான் பிடிக்கும். ஸோ நான் சுகர் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி ஒன்லி. ஆனால் நம்ம அடிக்கடி செய்கிறதில்ல, ஏன்னா இது எல்லா பொருளும் கிடையாதுன்னா செய்யணும். இன்னொன்று இப்போல்லாம் யாரும் இதெல்லாம் லைக் பண்ணுறதில்ல ரொம்ப. ஸோ எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச இது அடை. இங்கே கூட ஏதாவது சில ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கும், போய் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நான் வாங்கி சாப்பிட்டா எனக்கு என்னமோ அந்த எங்கள் வீட்டில் செஞ்ச டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எப்படின்னா தின்னாக இருக்கும், இன்னொன்று நல்ல உரப்பை போட்டு வச்சுருவாங்க. இவங்க எனக்கு ரொம்ப உரப்பாக, அதாவது சாப்பிடவே முடியாத உரப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஃபேவரட் இல்லை. இது வந்து மைல்டு உரப்பாக இருந்தாலும் நமக்கு உரப்பும் இருக்கணும், ஆனால் அது அளவாக இருக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி இருக்கணும், இப்போ தவாவில் கொஞ்சம் இப்போ வந்து இதுலேயே வந்து இதை நீங்கள் இப்போ மூடி வச்சிங்கன்னா சாஃப்ட் அடை கிடைக்கும். ஸோ நான் வந்து மூடி வைக்க போகிறது கிறிஸ்பியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் மூடாமல் திறந்து வச்சு வேக வச்சிங்கன்னா தான் கிறிஸ்பியான அடை கிடைக்கும். இதுலேயே ரெண்டுமே இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊற்றிட்டு அதை மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சோன்னா மேலே வந்து ஆக்சுவலி சாஃப்ட் ஆயிரும், அப்புறம் திருப்பி போடணும். நான் வந்து திறந்து வச்சே தான் வேக வைப்பேன். திறந்து வச்சு வேக வைக்கும்போது கிறிஸ்பியாக வரும் அடை. ஒரு சைடு கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். நான் வந்து உரப்பு மைல்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப சாப்பிட முடியாது. இப்போ இங்கே வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதோட 7 மிளகா வந்து கொஞ்சம் உரப்பாக வேறு இருக்குது. ஸோ 2 தான் நான் போட்டிருக்கேன். இருக்க ப்ரைஸு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கு. ஆக்சுவலி 2 கொஞ்சம் 3 கூட போடலாம். இப்போ உரப்பாக வேணும், காரமாக வேணும்னு நினைக்கிறோம், காரமாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் 2 மிளகா போட்டுக்கலாம். அப்படி மிளகா போட்டு நம்ம அரைக்கல, உரப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஊற்றுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்து, இல்லை ஒன்று ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு, 1 ஸ்பூன்னு இல்லை, எவ்வளோ உரப்பு உங்களுக்கு வேணுமோ போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இது வந்து அரைக்கும் போதே போட்டால் தான் இல்லைன்னா போட முடியாதுன்னு இல்லை, அப்புறம் நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்ன தனி மிளகாத்தூள் பேசிக்கிட்டே போகணும். தனி மிளகாத்தூள் போடுவோம் நான். ஆக்சுவலி எனக்கு வந்து உரப்பு சரியாக தான் இருக்குது. பேசிக்கிட்டே அவசரமாக திருப்புறேன்னு பாருங்க, உடஞ்சிச்சு.
ஏன்னா இது வந்து ஹெவியாக இருக்கும்ல, அதனால கொஞ்சம் பார்த்து தான் திருப்பணும், பார்த்து எடுக்கணும். உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம உடச்சி தான் வாயில் வைக்க போகிறோம், முழுசாக அனுப்ப போகிறது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து இதை சுற்றி எடுத்து சுகரோட சர்வ் பண்ணுங்க. சில பேர் பொடியோடு சாப்பிடுவாங்க, சில பேர் தேங்காய் சட்னியோட சாப்பிடுவாங்க. நான் சுகரோடு தான் சாப்பிடுவேன். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அடையாக சுட்டு எடுத்து பரிமாறலாம். இப்போ வந்து நீங்கள் இப்படி பெரிய பெரிய அடையாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா குட்டி குட்டி அடையாக பேன் கேக் இருக்குல்ல, பேன் கேக் செஞ்சோமே அந்த மாதிரி ஒரே கல்லில் குட்டி குட்டியாக 4 இது மாதிரி ஊற்றி கூட, ஆனால் கொஞ்சம் சின்ன ஊற்றி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வந்து நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் சுகருக்கு பதிலாக வெல்லம் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வெல்லத்தில் டச் பண்ணி இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பயங்கர கிறிஸ்பியாக யம்மியாக இருக்குது. ஸோ யம்மி, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓ மை காட், ரியலி சூப்பர். இதில் வந்து தேங்காய், அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டது, முருங்கைக்கீரை, அந்த தால் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. கடையில் செய்கிற மாதிரி ரொம்ப உரப்பாவோ இதாவோ இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தா தானே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. Until then, bye from Kanmani Gita Chandrasekharan. Bye.